ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் வந்து லாங் டைமுக்கு அப்புறமா புதுசாக செஞ்ச ஒரு ரெசிபி தான். ஒரு நைட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப எங்கள் சித்தி இந்த ஐடியா கொடுத்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு செஞ்சாச்சுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் மசாலாஸ் தான். வெண்டைக்காவை வந்து ஒரு பெரிய வெண்டைக்காவை 2ஆக கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் வந்து ஒரு ஜாரில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, கறி மசாலா, அப்புறம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் தான். உங்கள் காரம், அதாவது நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபியில் எந்த ரெசிபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உப்பு தான். சால்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஸ்பைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீர்ந்தே இருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்து தனியாக வச்சுடுங்க. அதே கடாயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கும், அதாவது அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது சேர்க்கலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றுறதால கட்டிக்கும், எப்படி இருந்தாலும் நீந்துனா போகாது. அவ்வளோதான். தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் அடி வந்து பிடிக்குன்றதால கொஞ்சம் திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து வெந்திருக்கும். சும்மா அதில் மசாலா வந்து ஊறணுன்றதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்கு சேர்த்து சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.